மான்ஸ்டருக்கு வந்து நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறா, ஆம்பர் தரேன் அப்படின்னு சொன்ன கிஃப்ட் வந்து என்ன அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இது உங்கள் அருண் தமிழ் கேமிங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ஷன் ஆர்கான் ஸ்டோரி பார்ட் 2. கதாநாயகி வந்து ஆம்பர் சொன்ன இடத்துக்கு போகிறா. ஆம்பர் வந்து கதாநாயகிக்கு வின் கிளேடர்ஸை பெருசாக கொடுக்குறா. வின் கிளேடர்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, இந்த ரெக்க மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் கீழே இருந்து உங்களால் அந்த பறவை மாதிரி மேலே பறந்து போக முடியாது. உயரத்தில் இருந்து பறந்து அந்த ரெக்கையை விரிச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நல்லா வந்து பறந்து போக முடியும். அடுத்து ஒரு விஷுவல்ஸில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆம்பர் மாதிரியான அவுட் ரைடர்ஸும் இந்த ஊரில் இருக்க கொஞ்சம் மக்களும் வந்து இதுமாதிரி ரெக்கையை யூஸ் பண்ணி பறப்பாங்களாம். இந்த ஆம்பர் வந்து ஏன் அதை அங்கேயே கொடுக்காம இங்கே கூப்பிட்டு கொடுக்குறான்னா, இங்கேருந்து உடனே வந்து நம்ம கதாநாயகி வந்து பறந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறா. பறக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்டு ரொம்ப கவனமாக பறக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கதாநாயகி வெற்றிகரமாக பறந்து இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வானம் கருக்க ஆரம்பிக்குது. எல்லோரும் வானத்தையே பார்க்குறாங்க. திடீர்னு அந்த எங்கேயோ அந்த ட்ராகன் பறந்து வருது. ட்ராகன் அங்கேயும் இங்கேயும் பறந்து பில்டிங்லாம் இடித்து தள்ளிட்டு பறக்குது. எல்லாரும் தெரிச்சு வராங்க. நம்ம கதாநாயகி மட்டும் இதை வானத்தில் பட்டம் பறக்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ட்ராகன் சும்மா இருக்குமா? உடனே வானத்தை பார்த்து கத்துது. உடனே புயல் வந்துருச்சு, கருப்பு கலரில் ஒரு புயல் வருது. நம்ம ஹீரோயின் மட்டும் அதில் மாட்டிக்கிறாங்க, கதாநாயகி அதில் மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு அதில் பறந்து வானத்துக்கு தூக்கி எறியப்படுறாங்க. ஏதோ அந்த ரெக்கை இருக்கவே அதை விரித்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ட்ராகன் மறுபடியும் அவங்களை தாக்கிறதுக்கு வருது. அவங்க நவந்து தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் ட்ராகனோட ரெக்கை அவங்க மேலே பட்டுருது. மறுபடியும் ரெக்கை இருக்கவே தப்பிச்சிட்டாங்க. உடனே பைமான் கேட்குறான், எப்படி உன்னால வானத்துலேயே இப்போ நிற்க முடியுது, நேரத்துக்கு கீழே விழ ஆரம்பிச்சிருக்கணுமே அப்படின்னு வந்து கேட்கும்போது உடனே ஒரு மர்மமான குரல் வந்து கேட்குது. நான் வந்து உங்களை வந்து கீழே விழாமல் பாதுகாக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற அந்த நான் கொடுத்த காற்று சக்தியெல்லாம் நீ வந்து உணர்ந்து வந்து அதை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு வந்து ஒரு குரல் கேட்குது. உடனே நம்ம கதாநாயகி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணோடனே அவங்களால வந்து ஒரு துப்பாக்கியில் சுடுற மாதிரி இருக்கிறாங்க. அவங்களால அந்த காற்றோட சக்தி வச்சு சுட முடியுது. அப்படி தொடர்ச்சி அந்த ட்ராகனை அவங்க சுட்டே இருக்காங்க. அந்த சக்தியை வச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ராகனை வந்து காட்டிட்டு ஓடிடுது. அதுக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன். அது வந்து ஓடிடுது. அந்த மர்மமான குரல் யார் அந்த நம்ம கதாநாயகி வந்து சக்தியை கொண்டு நேரத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்தில் கதாநாயகி வந்து கீழே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த பவரும் போயிடுது. கீழே வந்து இறங்கின வாட்டி ஆம்பர் வந்து உனக்கு எதாவது காயம் பட்டுருச்சா அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கை தட்டிக்கிட்டே வரான். அந்த ட்ராகன் இது சண்டை போடுறளவுக்கு ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வரான். ஆம்பர் வந்து இது யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும். இவன் பேர் வந்து காயாவான், குதிரைப்படை தலைவனாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து ட்ராவலர்ஸ், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ட்ராவலர்ஸ் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவ்வளோதான் உனக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆம்பர் வந்து இந்த பெரிய ஸ்டோரி நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து சுருக்கி சின்னதாக வந்து அவன்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்கிறான். மாஸ்டருக்கு வந்து நான் உங்களை வரவேற்கிறேன், இருந்தாலும் நீங்கள் இந்த புயலில் இருக்கிறதுனால நீங்கள் சரியான நேரத்தில் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் வந்து வரும்போதே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் மாதிரி சொல்கிறான். என்னால் இந்த குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற வேதனை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் ஏன் காற்றின் கடவுளை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ரகசியம் இருக்கும், நான் வந்து உங்களை அதை ரொம்ப துருவி கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். நீ இனிமேல் மான்ஸ்டர் நகரத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த ட்ராகன் எதிர்த்து போராடினதை வந்து நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க, நாங்களும் பார்த்தோம், அந்த நன்றியை வந்து நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்டிங் கிராண்ட் மாஸ்டர் ஜீன் இருக்காங்கள்ல, அவங்க வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்து தலைமையகத்துக்கு வர சொல்லியிருக்காங்களாம், அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். உடனே தலைமையகத்தில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இதுதான் வந்து ஜீன். அவன் வந்து இனிமேல் டைம் பார்த்து எப்படா அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு வெளியே வரா. அப்போ வந்து இந்த தொப்பிக்கார பொண்ணு தான் வந்து இப்போது நம்ம அவங்கள தான் இங்கே பார்க்கறதுக்கு ஒத்துட்டு இருக்கோம்ல, அவங்களே வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த வெளியே ஸ்டார்ம் டெரர்லாம் வேறு என்ன போயிட்டுருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பார்க்கறதுக்காக ரொம்ப அவசரப்படுறான். நானும் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்போது வந்து உதவுவேன், நேராக வரும்போது உதவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே காயை வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். வளவளான்னு எக்கச்சக்கமாக பேசுவாங்க. ஜஸ்ட் நான் வந்து சின்னதாக மட்டும் சொல்லிடுறேன். வேறு ஏதாவது ஒன்றுச்சுன்னா நம்ம போக கதையோட போக்கில் வந்து நான் வந்து அதை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் தான் ஜீன். அப்புறம் வந்து இந்த தொப்பிக்காரி ஒருத்தர் இருந்தாலும் அவள் பேர் வந்து லீசா, லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லைப்ரரியன் அவங்க வந்து நூலகத்தை பார்த்துக்கிறவங்க, ஓகேவா அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து எங்களோட பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டார்ம் டெரர் வந்து நேராக மான்ஸ்டரே அட்டாக் பண்ணுது. நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா அதோட சக்தியை முதல்ல நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சக்தி எங்கே இருக்குன்னா ஒரு 4 கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஸா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லீஸானா அந்த லைப்ரரியன் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4த்தில் வந்து நம்ம 3 அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எதுக்கு 3 மட்டும் நம்ம அழிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவங்க யாருமே சொல்ல, ஜஸ்ட் நம்ம கதாநாயகியும் பைமானும் மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்ல நமக்கு வந்து அவ்வளோக்கா நேரம் இல்லை, அந்த புயல் வந்து பரவிக்கிட்டே இருக்குது, நம்மளால் தடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, இது பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதலடி எடுத்து வச்சு அதை அழிச்சிடலாம். ஆக்சுவலாக இவ்வளோ தான் பிளானு.
ஜஸ்ட் அந்த 3 கோயிலில் இருக்கிற அந்த அதோடைய சோர்ஸ், அந்த சக்தி வந்து அது எங்கேருந்து வருதோ அதை மட்டும் போய் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை முடிக்கிறாங்க. ஓகே, நம்ம கதாநாயகி வந்து வெளியே வந்துட்டாங்க, மீட்டிங் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய சாகச பயணம் வந்து இன்னும் கடுமையாக இருக்கும், ரொம்ப ஆபத்து நிறைஞ்சதாகவும் இருக்கும். நம்ம வந்து அதுக்கு தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைமான் சொல்லுது. அவங்க வந்து அடுத்து அந்த கோயில்களுக்கு வந்து கிளம்புறாங்க. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு சின்ன நியூஸ். இந்த வீடியோ வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வீடியோ போல தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அடுத்த வீடியோ ரெடியும் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மீட்டிங் வந்து இப்போ ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஏன்னா ரொம்ப வரணும்னு பேசியிருந்தாங்க. எல்லாத்தையும் சொல்லலாமா இல்லை சின்னதாக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியூர் போயிட்டதுனால என்னால் வந்து இத்தனை நாள் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய்.